கண்ணை சுத்தம் செஞ்சா லிவரை சுத்தம் செஞ்ச மாதிரி. பல பெண்களுக்கு உள்ள இந்த மென்சஸ் பீரியட் வலி, வேதனை, வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸு, அப்போ குடலை அப்பாடான்ட்டு இன்னும் கழிவுகள் எல்லாம் கண்ணு, காது, மூக்கு நம்ம கொண்டு வருங்க. அது அப்படியே கருப்பு கருப்பாக கட்டி கட்டியே வந்து ஒழுங்கிச்சல் நம்ம உடம்புலையா இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். மூக்கு என்ன பண்ணணும்னா லங்ஸ் இருக்கிற குப்பையெல்லாம் இழுக்கும். இது கான்செப்டுங்க. தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு லேசாக சூடு பண்ணி மூக்கில் போகிற சூடு உடம்பில் உள்ள கழிவுகளை இயற்கை முறையில் வெளியேற்றுவது எப்படின்னு பார்க்க போறோங்க. இனிமா, இதுக்கு பேரு இனிமா. பாருங்க, டப்பா, சும்மா ஒரு தண்ணி குடிக்குமா டப்பா, ஒரு ஒரு பைப், ஒரு நாப், அவ்வளோதான் இனிமா செட்டுங்க. பாருங்க, இதை எடுத்து கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது உள்ள போனால் போயிடும், அவ்வளோதான், ரெடி. என்ன பண்ணணும்னா காலையில் எந்திரிச்சோன்னே முதல்ல சாதாரணமாக நீங்கள் பாத்ரூமே மலம் போகணும். புரிஞ்சுக்குங்க. எடுத்துன்னு இது யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இயற்கையாக மலம் போகணும். நார்மலாக போயிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு ½ hour கழிச்சு அடுத்து ட்ரை பண்ணுது. இல்லை ஃபர்ஸ்ட் டைமே மலம் வரலன்னா ட்ரை பண்ணலாம், மலம் வரலைன்னா ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் மலம் போயிட்டு வந்துடுறீங்க, ஒரு ½ மணி நேரம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணுங்க, இதில் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, எதுக்குன்னா ஆணியில் மாட்டுருக்கு. உங்கள் தலை ஹைட்டுக்கு எங்கேயாவது மாட்டிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆணி அடித்து வச்சுக்கோங்க, இல்லை ஹேங்கரில் மாட்டிக்குங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. இந்த பக்கம் தண்ணி வெளியே வருமா பாருங்க, இப்படி இருக்கு இல்லைங்களா. தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பாத்ரூமில் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இது இருக்குல்ல ஆசன வாயில சொருகணுங்க. பின்னால் ஆசன வாயில மெதுவாக சொருகலாம். தேவைப்பட்டால் இதில் ஒரு தேங்காய் எண்ணெய் மாதிரி தடவிக்கலாம். சில பேருக்கு வலிக்குதுன்னா ஒரு எண்ணெய் தடவிக்கலாம் லூப்ரிகேஷனுக்கு. அது கொஞ்சம் நேராக நின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் குனிஞ்சு நிற்கணும். பொசிஷன் பார்த்து நல்லா உள்ளே விட்டுருங்க. ஆசன வாயில உள்ளே போனோன்னு என்ன ஆகும், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு உள்ள குழு குழுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே போகும். தண்ணி உள்ளே போனவொன்னே எடுக்காதீங்க. சில பேருக்கு எடுத்தால் அப்படியே தண்ணி கொட்டிடும், அப்படியே உள்ளே இருக்கட்டும். இல்லை எடுத்து வரலன்னா ஓகே, எடுத்தா தண்ணி வரலன்னா வச்சுக்கோங்க, எடுத்துருக்கேன். இல்லை உள்ளே வச்சுக்கிட்டு ரொம்பலாம் இல்லைங்க, 3 முதல் 5 நிமிடங்க தண்ணியை குடலுக்குள்ளே அனுப்புகிறேங்க. புரிஞ்சுக்குங்க. வாய் கொப்பளிக்கிறோமா இல்லையா, வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு துப்புறோம் இல்லைங்களா, இதே மாதிரி குடலை கொப்பளிச்சு துப்புறேங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணி வெயிட். தண்ணி உள்ளே போய் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற கழிவெல்லாம் சுத்தம் பண்ணணும். ரொம்ப வருஷமாக அடைச்சிட்டு இருக்கிற கழிவெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணி வெளியே போகும் இல்லையா. அந்த தண்ணியை பாருங்க, சில பேர் வாழ்க்கையில் முதல்ல இதை செஞ்சீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக கட்டி கட்டியே வந்து ஒழுங்கிச்சல் நம்ம உடம்புலையா இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். வெளியே பார்த்தா லட்டு மாதிரி இருப்போம், நம்மலாம் இதே மேக்கப் எல்லாம் பட்டு வந்து உட்காந்துருப்போம். உள்ள என்ன இருக்குன்னு எப்படி தெரியும், கொடுத்து பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. சிம்பிள்ங்க. பாருங்க, எளிமையான டப்பாங்க. நம்மகிட்ட பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அருமையான இதுங்க. இதை இங்கே பாருங்க, இதை இப்படி உள்ள விட்டோன்னா தண்ணி வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. மாட்டி வச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது, அவ்வளோதான் ப்ராசஸ். குடலை சுத்தம் பண்ணிட்டீங்க. அப்போ குடலை அப்பாடான்ட்டு இன்னும் கழிவுகள் எல்லாம் கண்ணு, காது, மூக்கு நம்ம கொண்டு வருங்க. அது புரிஞ்சுக்குங்க. குடலில் உள்ள கழிவு வெளியே போச்சுன்னா உடம்பில் எல்லா இடங்களில் இருக்கிற கழிவு குடலை நோக்கி பயணமாகும். குடல் சுத்தம் பண்ணா என் காது சுத்தமாகும், கண் கேட்காதீங்க. குடல் சுத்தமானா கண்ணு சுத்தமாகும். இனிமா, இந்த இனிமாவை தினமும் கொடுங்கள் என்று இயற்கை வைத்தியத்தில் சொல்வார்கள். நான் கொஞ்சம் முரண்படுறேன், என் கருத்து வேற. டெய்லி கொடுக்காதீங்க. ஏன்னா டெய்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குடல்ல இயற்கையா சுரக்கிற மலத்தை தள்ளுற ப்ராசஸ் மறந்தே போயிடுது. அப்புறம் எங்க வெளியூர் போயிருவீங்க, டப்பா இல்லையே, டப்பா இருந்தாலும் போக முடியும். ஆக்சுவலாங்க இதுவே வந்து இயற்கை வைத்தியம் இல்லைங்க. இயற்கை வைத்தியம்னா அதுவா வரணும், அதான் இயற்கை வைத்தியம். இது சும்மா ஒரு சப்போர்ட். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்ல வரேன்னா, வாரத்தில் 1 நாள் பயன்படுத்தலாம், வீக்லி ஒன்ஸ் போதுங்கிறங்க. மற்ற 6 நாள் தானா வரணும், 1 நாள் பண்ணுங்க போதும். ஸோ வாரத்தில் 1 நாள் இனிமா கொடுத்தால் உங்கள் குடல் நாம சுத்தம் செய்கிறோம். ஒரு ப்ராசஸ் பாருங்க, எளிமையான வைத்தியம். மறுபடியும் சொல்றேன், இது மலச்சிக்கல் இருக்கிறவங்க குடல் அப்படியெல்லாம் இல்லை, இது எல்லாருக்குமே பொருந்துங்கிறங்க. இது செஞ்ச உடனே மூட்டு வலி சரியாயிருங்க, செஞ்ச உடனே கிட்னிக்கல்ல கரைஞ்சிருங்க. புரிஞ்சுக்குங்க.
உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் நீங்கள் குடலில் கழிவை நீக்கின உடனே எல்லா கழிவுகளும் குடலை நோக்கி பயணம் செய்யும். இப்போ உங்க ஷிங்க்ல அடைச்சிருக்கு, அதை எடுத்து விட்டோம்னா எல்லா தண்ணி வருது பார்த்தீங்களா? மழையில பார்த்தீங்களா இல்லையா? ஒரு இடத்துல எடுத்து விட்டோம்னா எல்லா தண்ணி காலியா போகுதா இல்லையா? இதாங்க சிஸ்டம் உடம்புல. எனவே வாரம் ஒரு முறை இனிமா கொடுங்கள். சரிங்களா? ஓகே, இது வந்து இனிமா கொடுக்கிறது. இது ஒரு இயற்கை வைத்தியத்தோட ஒரு எளிமையான ஒரு உபகரணம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இனிமா கிட்டோட சேர்ந்து ஒன்று வரும். இதுக்கு பேரு நீர்த்தாரா. இது வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். இது பெண்களுக்கு மட்டும் யூஸ் பண்றது. பெண்களின் பிறப்புறுப்பை சுத்தம் செய்யறதுங்க. பல பெண்களுக்கு உள்ள இந்த மென்சஸ் பீரியட் வலி, வேதனை, வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸு, கல், இந்த ஏசிடி, பிசிடி, ஓபிசிடி, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லுவாங்க, என்னமோ பேர் வச்சிருப்பாங்க. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் குழந்தையின்மைக்கு ஒரே காரணம் பெண்ணின் பிறப்புறுப்பு சுத்தமாக இல்லை. அதை யாருமே சுத்தம் பண்ணுறது யோசிக்கிறதே இல்லைங்க. அதில் இருக்கிற குப்பை தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். அதுக்கு பாருங்க வேலை மெனக்கெட்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது வந்து பெண்களுக்கு மட்டுங்க. பெண்கள் இதை எடுத்துட்டு அதை மாட்டிக்கணும். இதை பிறப்புறுப்புல ஃபுல்லாக சொருகும் போது பாருங்க, இங்கே உள்ள வந்து இதில் வந்து சென்ட்ரல் இருக்கும், இது வந்து சுற்றி இருக்குங்க. இதை உள்ள பெண்ணின் பிறப்புறுப்புல உள்ள சொருகிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி உள்ளே போய் சுத்தப்படுத்திட்டு வெளியே வருங்க. ஏங்க இது உள்ளே எல்லாம் போயிடாது, கருவேப்பிக்கெல்லாம் போகாது, உள்ளே போகிறக்கு இடமே கிடையாது. இது உள்ளே போய் தண்ணி வெளியே வந்துடும். இது நீர்த்தாரான்னு பேருங்க. இது பெண்களுக்கானது. இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். பெண்கள் இது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, மென்சஸ் முடிஞ்ச கடைசி நாள் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ். இதை செஞ்சு பாருங்க, கர்ப்பப்பையில் எந்த நோய் வராது, குழந்தையின்மை சரியா போகும், வெள்ளைப்படுதல் சரியா போகுதுங்க. எளிமையான உபகரணங்க நீர்த்தாரா. அடுத்தது இது பாருங்க, கண் கழுவும் குவளை. இதுல தண்ணி ரெப்பிக்கணும், கண்ணுக்குள்ள வச்சு கண்ணை முழிச்சு முழிச்சு பார்க்கணும், தண்ணி கீழே ஊற்றிடணும், மறுபடியும் தண்ணி எடுக்கணும். இடது கண். கண்ணை சுத்தம் பண்றதுக்கு ஒரு டப்பாங்க, கண் குவளை. இதுல நீங்க நல்ல தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். இந்த குளோரின் கலந்த இதெல்லாம் ஊற்றிடக்கூடாது, இப்போ கண் எரிச்சல் வந்துடும். குளோரின் இல்லாத தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் கண்ணு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, கண்ணை சுத்தம் செஞ்சா லிவரை சுத்தம் செஞ்ச மாதிரி, குடலை சுத்தம் செஞ்சால் லங்ஸ் சுத்தம் பண்ண மாதிரி. குடலை சுத்தம் பண்ணா லங்ஸ் சரியாயிரும், தோல் சரியாயிரும். கண்ணை சுத்தம் பண்ணா லிவர் சரியாயிரும், கால் பிளாடர் சரியாயிரும், பித்தப்பை கல்லு கரையும். பாருங்க, கண்ணு சுத்தம் இல்லைங்க, கண்ணை குளிர்ச்சி பண்ணுனா, கண்ணை குளிர்ச்சி பண்ணுனா லிவர் சரியாயிரும். இதான் கான்செப்டுங்க. ஸோ நீங்கள் கண்ணை கழுவுறது இது வந்து டெய்லி பண்ணலாம். நீங்கள் எப்பவுமே வந்து பல்லு விளக்குறீங்கல்ல, அங்கே வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் பல்லு விளக்கி காலையில் பல்லு விளக்கி முடிக்கிறீங்களோ கண்ணை சுத்தம் பண்ணிக்கலாம். இது எப்போ வேணால் பண்ணலாம், காலையில் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம். டெய்லி ஒரு முறை கண்ணை கழுவிறீங்களே, எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற நிலைமையில இது டெய்லி 5 முறை பண்ணணும். ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா? அப்பப்ப வாட்ஸ்அப்பா பாப்பையா நீ அப்படின்னு ஒரு நோய். சும்மா தான் உட்காந்து எடுத்துக்கணும், அப்படியே பேசிட்டு சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இப்போ கண்ணு கெட்டு போச்சு. அப்போது கண்ணு உஷ்ணம் அடைஞ்சா தான் எல்லா நோயும் வருதுன்னு ஒரு கான்செப்டுங்க. என்ன கேட்டால் இனிமேல் இந்த டப்பா கூட வேண்டாங்க. எப்பெல்லாம் முகம் கழுவுறீங்களோ கையில் தண்ணி எடுத்து கண்ணை வச்சு கண்ணுக்குள்ளே உள்ள விட்டு கண்ணை கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. ஒரு நாளைக்கு 5 முறை கண்ணை கழுவுங்க. நைட்டு தூக்கம் வரும். பல பேருக்கு ஏன் தெரியுமா நைட்டு தூக்கம் வரல? கண்ணு சூடாயிடுச்சு. கண்ணு சூடானா தூக்கம் வராதுங்க, கண்ணு குளிச்சானா தூக்கம் வருங்க. தூக்கம் வரலையா கண்ணை கழுவுங்க, உடனே தூங்கிடுவீங்க. ஸோ இது வந்து அருமையான ஒரு இயற்கை வைத்தியங்க, கண் கழுவும் கோலை. அடுத்தது மூக்கு கழுவும் கோலை. பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இதுல இங்க ஒரு வட்டமா ஒரு ஓட்டை இருக்கும், இங்க குட்டி ஓட்டை இருக்கும். என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. மூக்கு கழுவுறது இதுல சாதா தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணியில கொஞ்சமா உப்பு போட்டு லேசா சூடு பண்ணி, கொதிக்கிற மாதிரிலாம் இல்லை, தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு போட்டு லேசா சூடு பண்ணி மூக்கில் போற சூடு இல்லை சூடில் செஞ்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சுங்களா?
ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, கால் அகலமாக வச்சு நின்றுக்கணும். நான் உட்கார்ந்து சொல்லித்தரேன், நீ நின்று பண்ணுங்க. கால் அகலம் வச்சு நின்றுச்சா என்ன பண்ணுன்னா பாருங்க, இது கொண்டு போய் இந்த மூக்குல ஒரு பக்கம் விட்டு இந்த தண்ணியை இந்த நாசி வழியா உள்ள போய் அந்த நாசி வழியா வெளியெடுக்கணும். என்னங்க வித்தையெல்லாம் செய்ய சொல்றீங்க நினைக்காதீங்க, எல்லாரும் செய்யலாங்க, ஜாலியா இருக்குங்க, ஈஸி. அது எப்படின்னு சொல்றேங்க, உள்ள விட்டாலாம் வராது, புரிஞ்சுக்குங்க. தண்ணி உள்ள விட்டா வராது, அது டெக்னிக் இருக்கு. தண்ணி உள்ள விட்டா கொஞ்சம் சரிஞ்சிருந்தா தானே வரும், இதுதான் கான்செப்டுங்க. எங்க பள்ளமோ அங்கதானே போகும். அப்ப என்ன பண்ணணும்னா நின்றுட்டு தலையை சாய்ச்சி வச்சுக்கணும், அப்பதான் வரும். இப்படி வச்சுட்டு வந்தா வராது, அவன் இழுத்தாதான் வரும். புரிஞ்சுக்குங்க, தலையை சாய்ச்சி வைக்கணும். அப்ப தண்ணி உள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருமா? கான்செப்ட் ஒண்ணு என்ன, தலையை சாய்ச்சி வைக்கணும். கான்செப்ட் 2, மூக்கு வழியா சுவாசம் போயிட்டு இருக்குல்ல, மூக்கு வழியா சுவாசம் போகும்போது வச்சிங்கன்னா போகாது, ஏன்னா மூக்கு உள்ள காத்து போயிட்டு இருக்கு. இது எப்படி வரும்? அப்ப என்ன பண்ணணும், மூக்குல போற காத்தை வாய்க்கு மாத்தணும். நீங்க இதை சாஞ்சி வச்சுட்டு என்ன பண்ணணும், வாயில மூச்சணும். வாயில வாலண்டரியா மூச்சு காத்தை இழுத்து மூக்கை எம்டி பண்ணணும். அப்பதான் தண்ணி உள்ள போயிட்டு வரும். நல்லா கவனிங்க, கால் அகலமா வச்சுக்கணும், தலையை சாய்ச்சிக்கணும். மெதுவா வச்சு ஒன்றும் பண்ண வேண்டாங்க, வச்சு உள்ள தள்ளி விடுங்க. அதுவா போய் அதுவா வெளியே வந்துடும். ஏதாவது பண்ணா வராது. ஏதாவது பண்ணான்னா சில பேர் அவ்வளவுதான், 3 நாள் தலைவலியோட தான் உட்காந்துருக்கு. அந்த 1 செகண்ட்ங்க டக்குன்னு இழுத்துருவோம். நல்லா யோசிங்க, பாய் வழியா காத்து வர்றீங்க இல்லையா, அது கண்டினியூ பண்ணணும். கவனமெல்லாம் அங்கேயே இருக்கு, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது, கொண்டு வச்சிருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். அது தள்ளி அதுவே உள்ள போய் அதுவே வெளியே விழுகும் பாருங்க, ஜாலியா இருக்கு, அப்படியே வருங்க. அதை யாராவது ஃப்ரெண்டுக்கு யாராவது கூட இருந்தால் அதை வீடியோ எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணீங்கன்னா லைக்ஸ் எல்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு போட்டு விடுங்க. மொத்த தண்ணி இந்த பக்கம் வந்தோடனே நல்லா சிந்தணும். நல்லா சிந்தி கர்ச்சீப் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்து இந்த பக்கம். இப்படி பண்ணனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மூக்கு வழியா உப்பு தண்ணி சூடா உள்ள போயிட்டு வந்தா மூக்கு என்ன பண்ணும்னா லங்ஸ் இருக்கிற குப்பையெல்லாம் இழுக்கும். இது கான்செப்டுங்க. அன்னையிலிருந்து லங்ஸ் சுத்தமாக ஆரம்பிக்கும். இது செஞ்சீங்கன்னா சில சளி வரலாம், மூக்கு ஒழுகுற சொல்லி கொடுத்துட்டோமா இல்லையா? அப்ப சளி வந்தா சிந்தணும். இது செஞ்சுட்டு அன்னைக்கு சளி வருதா சிந்திக்கிட்டே இருங்க, நல்லா கிளீனா இருங்க. மூக்கு கழுவுறது இதை மாதத்தில் 2 முறை செய்தால் போதும், அடிக்கடிலாம் செய்ய வேண்டாம்.